சந்தோஷ் கிச்சன். சுவையா சமைக்கிறோம், செமையா சாப்பிட்றோம். நீங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி சுறா புட்டு. வாங்க ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். கொதிக்கிற தண்ணியில 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க, 1 ஸ்பூன் உப்பு, நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற சுறா மீனை இதுல சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் 7 to 8 நிமிடங்கள் வேக வச்சு எடுத்துக்கங்க. வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்தை மூடி வைங்க. தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துக்கங்க. வடிச்சு எடுத்துட்டு மீன்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி தோலெல்லாம் தனியா எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய முள் இல்லாம இந்த மாதிரி முள் இருக்கும், இந்த முள்ளெல்லாம் தனியா எடுத்துருங்க. மீன்ல இருக்கக்கூடிய தோல் நடுவில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மீனை பொடிச்சு எடுத்துக்கங்க. சுறா புட்டு மண் சட்டியில செய்ய போறேன். அப்புறம் மண் சட்டியில 4 ஸ்பூன் மரசெக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா காஞ்சிருச்சு. ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகாய இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் இஞ்சி, 10 பல்லு பூண்ட இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சிறிதளவு கறிவேப்பிலை, 1 கப் அளவு இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் மிகவும் சுவையா இருக்கும். நீங்க இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயில வதங்கிருச்சு. இதுல சுறா புட்டு சேர்த்துக்கலாம். மீனில் இருக்கக்கூடிய ஈரம் போற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மீன்ல இருக்கக்கூடிய ஈரெல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் உப்போட அளவு பார்த்துக்கங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் மிளகு தூள், பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லா மணமா இருக்கும். இது ஆப்ஷனல். இப்ப இதை நல்லா கிளறி விடுங்க. கடைசியா இதுல பொடியா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்து கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சட்டியில் செய்த ஒரு அருமையான சுவையான சுறா புட்டு ரெடி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிற உங்க அனுபவத்தை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.